உங்களோட பரிமாற சொல்றதுக்காக இந்த கதையை சொல்ல வந்தீங்களா? ஒன்று. இரண்டாவது ஒன்று சொல்றேன். கணவன் இறந்துவிட்டால் இறந்த கணவனை உயிரிழப்பணும், வேற வழி கிடையாது. யமலோகம் போனவர்கள் யாராவது திரும்பி வந்திருக்காங்களா இந்த உலகத்துல? யமலோகம் போயாச்சுன்னா இறந்தாச்சுன்னா முடிஞ்சு, மீண்டும் வர முடியாது. அவனு சாதாரண பெண்மகள் தான். அவன் மட்டும் எப்படி வந்தான்? யமலோகம் போறா, யமன்ட்ட வாதாரம். முதல்ல யமலோகம் போனாலே முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். போனது திரும்பி எப்படி வந்தா? அவனுக்கு மட்டும் அந்த தன்மை, அந்த சக்தி எப்படி வந்துச்சு? சாதாரண உங்களை மாதிரி பொம்பளை தானே, பூமியில வந்தவன் தானே, சராசரி பெண் தானே. ஏன் இந்த பெண்களால முடியாதா? இந்த உட்கார்ந்து இருக்காங்க இவரால முடியாதா? இல்ல அவங்களை விட நீங்க எந்த வகையில குறைச்ச? அப்ப அவளுக்கு மட்டும் எப்படி கற்பின் மகிமை, கற்பு கரசி? என்ன காரணம்? விளக்கம் சொல்லுங்க. கேளுங்க, நான் தப்பா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கேளுங்க, கேட்கக்கூடிய கேள்விய படக்குன்னு கேளுங்க. இதுக்கு இவ்வளவு தூரம் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அனுசுயா தேவி இரும்பு கடனை வறுத்துட்டாங்க, நம்ம வறுத்துட்டாங்க. அந்த முப்பர் தேவி கிட்ட போய் சொல்றீங்க, எப்படி அவனால முடிஞ்சதுன்னு கேட்கிற, அவருடைய கற்பின் தன்மையால வறுத்துட்டா அப்படின்றார். அப்ப அவருடைய கற்பின் தன்மையை கெடுக்கணும்ன்ற என்ன முப்பெரும் தேவிகள்? முப்பெரும் தேவர்களை மூலகத்துக்கு அனுப்பி விடுறாங்க, பிச்சை கேட்கிற மாதிரி வர்றாங்க, அன்னதானம் கேட்கறாங்க, சாப்பாடு நிர்வாணமா பிச்சை போடணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க, கூந்தல் அவிழ்த்து விடுறாங்க, தன்னுடைய பாகத்தை எல்லாம் மூடிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு? வாயு பகவானை விட்டு ஏவி விட போறாரு. அப்பதான் நம்ம என்ன பண்றாங்க, தன்னுடைய கற்பின் தன்மையால வந்தது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிற விஷயத்தை நீங்க சரியா விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். கூந்தல் விலக கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. கூந்தல் விலக கிடையாது. காற்றை கிருஷ்ண பரமாத்மா ஏவி விடுகிறார். வந்தது யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. கணவனை நினைத்தா, கமண்டலத்து நீரை எடுத்தா, கணவன் நினைத்து மந்திரத்தை சொல்லி தண்ணியை தொலைச்சா 3 பேரை குழந்தையா மாத்திக்கிட்டான். ஒரு இளைஞனா இருக்கும் பொழுதுதான் நிர்வாணம் பண்ணிக்க முடியாது. குழந்தைக்கு முன்னால நிக்கலாமே, தப்பு கிடையாது. குழந்தைக்கு முன்னால நிர்வாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல இது குழந்தை தானே. அப்ப குழந்தையாக மாற்றி அதற்கு முன்பதாக நிர்வாணம் பண்ணிக்கிறார். அப்ப குழந்தையா மாத்திட்டால, குழந்தையா மாத்தினோட முப்பெரும் தேவர்களும் மூணாவதுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? சாதாரணமா கணவனை திருப்பி கேட்கல, சாதாரண மானிட பிரவியான அனுசுயா தேவி கிட்ட மடிப்பிச்சை கேட்டார். என்னுடைய கணவனுடைய மீண்டும் உருவத்தை திருப்பி கொடுமா, உன்னுடைய கற்பின் தன்மையாலதான் அது முடியும்னாரு. அங்கதான் முப்பெரும் தேவிகள் உன்னுடைய கற்பின் தன்மையாலதான் முடியும்ட்டாங்களே. முப்பெரும் தேவிகளே ஒத்துக்கும் போது உங்களுக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். சரி, இந்த மூலவத்துல எத்தனை பெண் இருக்காங்க? கருப்பு கரசின்னு எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஏன் குறிப்பா நீங்க அனுசுயா தேவி கிட்ட கொண்டே கொடுக்கணும்? அதை யோசிக்கணும்ல. மூலவத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஏன் குறிப்பிட்டு அனுசுயா தேவி கிட்ட கொண்டே ஏன் கொடுக்கணும்? சுயநலம். நீங்க நினைக்கிறீங்க இந்த விஷயம் பொதுநலம் அப்படின்னு. சுயநலம். அத்திரி மகரிஷிங்கிறது யாரு? எங்க அண்ணன் மனைவி. உன் அண்ணே. அனுசுயா தேவிங்கிறது யாரு? அண்ணே முன்னாடி அண்ணி கற்பகரசின்னு உலகிற்கு காட்டிடணும் அப்படிங்கிற சுயநலம். அந்த சுயநலத்தின் காரணமா தான் நீங்க அனுசுயா தேவி கிட்ட கொண்டே கொடுத்தீங்க. நீங்க ரொம்ப நிறையவே பேசிட்டீங்க, அதனால கொஞ்ச நேரம் இருங்க. என்ன நிறைய விஷயங்கள் விட்டு வச்சுட்டீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. தப்பா சொல்லுங்க. இப்ப அனுசுயா தேவி கிட்ட போயாச்சு, குழந்தைகளை மாத்தியாச்சு. குழந்தைகளா மாத்தினே முப்பெரும் தேவிகள் வந்து மடிப்பிச்சை கேட்கிறாங்க. மீண்டும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி உங்க கணவரை நான் உரிப்பிச்சு தருவேன், திரும்ப பழைய உருவமா தந்துறேன். ஆனா இருக்கிறது 3 குழந்தைகள். 3 குழந்தைகள்ல உங்க கணவன் யார் அப்படிங்கிறத நீங்க சரியா தேர்ந்தெடுத்துட்டா உங்க கணவனுடைய உடல் அது முதல்ல இருந்த மாதிரியே நான் திருப்பி தந்துறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப முப்பெரும் தேவிகளும் இருந்தது 3 குழந்தை. 3 குழந்தை ஒரே மாதிரி. எப்படி இதுதான் நம்மளுடைய கணவன் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அதுல விஷயம் இருக்குல்ல. குழந்தையா இருக்காங்க, 3 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கும் போது எப்படி முப்பெரும் தேவிகள் இதுதான் நம்மளுடைய கணவன் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படிங்கறத அவர் சொல்லுவார் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? சாவித்திரியை பற்றி கேட்டீங்க. எந்த பெண்ணும் எமபட்டினம் போயிட்டா உயிர் போனாதான் எமபட்டினம் போக முடியும். ஆனா அந்த அம்மா போறதுக்கு நீங்க காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்க, அதனால அந்த அம்மா போனாங்க. அங்க எமபட்டினம் போனாலும் எமனை போய் சந்திக்க முடியாது. எமபட்டினம் வேணா போகிறதுக்கு நீங்க சொன்ன காயத்ரி மந்திரம் உதவும், ஆனா எமபட்டினத்துக்குள்ள போக முடியாது.
ஏன் தெரியுமா? யம பட்டணத்துக்குள்ள போகணும்னா யமனுக்கு முன்னால அக்கினி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அக்கினி ஆற யாருனாலையும் தாண்டி போக முடியாது, பஸ்பமாயிருவான். ஆனா அப்பேற்பட்ட அக்கினி தீய சாவித்திரி அம்மாவினுடைய கற்பின் தீ அணைச்சிருச்சான். பாருங்க எந்த அளவுக்கு கற்புக்கரசி இறந்திருப்பார். அந்த பாருங்க அக்கினி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறையை இந்த அம்மாவினுடைய கற்பின் தீ அணைச்சிருச்சான். அணைச்ச காரணத்தால அதை தாண்டி போறாங்க. யமன் கிட்ட போய் தன்னுடைய கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்தாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. யமப்பட்ட போனாங்க, கொண்டு வந்தார். என்ன கேட்டு தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தார் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அதனால நான் கேட்டதுக்கு நீங்க பதில சொல்லுங்க, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். நான் கேள்வி கேட்டேன், அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நான் கொஞ்சம் ஒரு புள்ளி வைக்கிறேன். ஏன்னா நீ சொன்னதெல்லாம் சரின்னு நான் போயிட முடியாதுல்ல. வாதி பிரதிவாதி நான் தடுக்கணும். நான் தடுக்க வந்திருக்கேன், நீ எதிர்க்க வந்திருக்க. நான் உன்னை தடுக்க வந்திருக்கேன், நீ என்னை எதிர்த்து பேச வந்திருக்க. நீ முடிஞ்ச எதிர்த்து பேச நான் தடுத்து பார்க்கிறேன். போட்டு போடுமா அப்படின்னு எந்த பெண்மகள் சுயநலம்னு சொன்னேன். நாரதருக்கு சுயநலம் பொதுநலம் இல்லைன்னு சொன்னேன். எல்லா பெண்கள் இருக்காங்க, இந்த முன்னால உட்கார்ந்துருக்காங்க, நீங்க இருக்கீங்க, எத்தனையோ பெண்கள் இருக்காங்கல்ல. எங்க அண்ணன் மனைவி கிட்ட மட்டும்தான் நான் போய் கொடுக்கணுமா? இல்லையே, ஏன் லட்சுமி கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, சாந்தி கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, கண்ணம்மா மூக்காயி கருப்பாய் யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல. அடே எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு முன்பதாக 9 பேர், 9 பேருக்கு திருமணமானவர் இருந்தேன். அத்தனை பேர் யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல. அது என்ன அர்த்தமா? அனுஷியா கிட்ட மட்டும் கொடுக்கணும். அவள் வாங்கிய வரம் என்ன வரலாம்னா எப்ப வரலாம், யார் கொடுத்தது அப்படிங்கிறதா முக்கியம். கலாகிரியாக பிறக்கின்றார், மௌத்தில் ஏறி மனம் முடிக்கின்றார். யாரு? அனுஷியாவுடைய முப்பிறப்பு. இந்த அனுஷியா போன பிறப்புல என்னவா பிறந்தா அப்படிங்கிறதுக்கு வருது. காரணம் அவருக்கு தொழுநோய், குஷ்டரோகம். வேற வழி கிடையாது. காது குஷ்டமாயிருச்சு, கையில் குஷ்டமாயிருச்சு, நடக்க முடியல. தலையில கூடையில தன் கணவனை சுமந்துக்கிட்டு நேரம் போய்கிட்டு இருக்கா. போகின்ற பொழுது ஆணிமாண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை தவறு செய்துட்டான், திருடிட்டான்னு சொல்லி கழுகு மரத்துல ஏற்றி வச்சிருக்காங்க. அதான் கழுகு ஏத்துவோம்னு சொல்லுவாங்கல்ல, ஏற்றி வச்சிருக்காங்க. கழுகுல அப்படி உட்கார்ந்து, கழுகுனா என்ன தெரியுமா? ஒரு நல்லா ஒரு கம்பு எடுத்து சீவி அதுல எண்ணெய்களை தடவி அப்படியே ஆசனவாய் மூலமா இறக்குறது. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு, சித்திரவதை பண்ணி கொண்டு. இது மன்னர்கள் காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் இதுதான் தண்டனை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். அப்படி இறங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது இவன் மேல இருக்க, கழுகு மரத்து மேல இந்த அம்மா கூடையில சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கு. போய்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த ஆணிமாண்டவருடைய காலு மவுத்களுடைய தலையில தட்டிச்சு. வெந்த முன்ன வேலை விட்டது மாதிரி இருக்காது. அவன் ஏற்கனவே ஆசனவாயு வழியாக கம்பு உள்ள போயிருக்கு. காலத்தா என்னாக மீண்டும் வலி அதிகமாகும். உடனே சாபம் கொடுத்தேன். யார் ஒருவர் என்னை வலிகளுக்கு அதிகமாக்கிறானோ, எது தட்டியதோ, சூரிய உதயமாவதற்கு முன்னாடி பசுமாயிடுவேன், இறந்து போக வேண்டாம் அப்படின்னு சாபத்தை கொடுக்குறேன். அப்பதான் அந்த பெண்மகள் என்ன செய்யறா? தன் கணவனை காப்பாற்றணும், நம்ம கற்போடு வாழ்றோம் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும். நான் கற்பு கரசு என்பது உண்மையானால் சூரியனை அங்கே நில்லு, நகராதா. சூரியன் நகர என்ன பூமி இயங்குமா? சூரியன் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எப்படி இயங்கும்? என்ன நடக்கும் இந்த உலகத்துல? எந்த தாவரமாவது முளைக்குமா? எந்த ஜீவராசியாவது நடமாட முடியுமா? வேற வழி இல்லை. அப்பதான் நேரம் அங்கிருந்து 30 தேவர்கள் ஓடி வர்றாங்க. சிவ விஷ்ணு பிரம்மா, அம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? சூரியனை போய் ஒரே இடத்துல இவ சொல்லுக்கு கட்டுப்பட்டான். சூரியன் அவ்வளவு கற்பிலை மிகுந்தவள். அவள் கட்டுப்பட்ட மாத்திரத்திலே அப்பதான் உனக்கு என்னமா பிரச்சனை இருக்காங்க? இந்த மாதிரி சாபத்தை கொடுத்து விட்டான். இந்த சாபம் இந்த பொழுது போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா என் கணவன் இறந்து போவேன், நான் விதவையா இருக்கேன். நான் என் கணவனுக்கு உண்மையாக இருந்தது உண்மை என்றால் சூரியனை அசையாமல் நின்று ஒரு இடத்துல அப்படின்னு நின்று போனார். அப்பதான் கேட்டாங்க, சூரியன் இயங்கணுமா? இந்த பூமி வாழணும், வேற வழி இல்லமா? உனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு உண்டு அப்படின்னா, உன் கணவன் அத்திரி மகரிஷியாக பிறப்ப, நீ அனுசியா தேவியா பிறப்ப, அவரையே மனம் முடிப்ப. மனம் முடிச்ச பிறகு
உனக்கு என்ன வர வேணும்னு கேளு. நீங்க 3 பேரும் எனக்கு பிள்ளையா பிறக்கணும், பிள்ளையா வரணும். வர முடியுமா? இந்த அம்மா சொல்லி வந்த கதைக்கு நான் சொல்லி வந்த கதைக்கு சரியா வந்துச்சா? நீங்க 3 பேரும் சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் எனக்கு பிள்ளையா வரணும். வர முடியுமா? வரம்ட்டாங்க. அதனாலதான் இவ கேட்ட வரம் போன வரத்துல போன ஜென்மத்துல 3 பேரும் குழந்தையா வரணும். சரியான நேரம் வந்துருச்சு. சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரையும் உருமாற்றி, அதாவது 3 பேருக்கு அம்பு கடலையை கொடுக்குறேன், இரும்பு கடலையே வறுக்க முடியல, இவர்கிட்ட கொடுத்தேன், வறுத்துட்டா. இந்த செய்தியை அங்கே சொல்றேன், புரிஞ்சமார்கள் அனுப்புறாங்க. இவங்க மாற்று உருவத்துல வர்றாங்க. நீ நிர்வாணம் பார்த்தா எனக்கு சாதம் பரிமாறணும் கேட்கிற. இவன் என்ன செய்யறா? கமலம் கழுத்து தண்ணீரை தெளிக்கிறா. 3 குழந்தையா போச்சு. அவ கேட்டவரை வந்துருச்சா? ஏன் கருப்பாயிட்ட சொல்ற கதையை போய் சுப்பாயிட்ட சொல்ல முடியாம நான் போய் அரிசி எடுக்கணுமே? அவ ஏற்கனவே வாங்கியிருக்கா. வாங்கினது நிறைவேற்றணும், வேற வழி இல்லை. அதனாலதான் இடம் பார்த்து காய் அடிக்கிற வேலை நாரதர் கொண்டு இடம் பார்த்து அடிச்சு விடுவேன். நாவை ரதமாக செலுத்தக்கூடியவன் தான் நாரதன். ஒரு ரதம் இருக்கு பாத்தீங்களா, தேரு. சின்ன சந்தேகம் கேளுமா. நலாயனுடைய முற்பிறப்பு கதையை நீங்க சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. நலாயனுடைய முற்பிறப்புல மௌக்குலி மகரிஷிக்கு மனைவியா இருக்கிறாங்க. அவருக்கு வந்து தொழில் உடல் முழுக்க குஷ்டமாயிருச்சு. அதனால தன்னுடைய கணவருடைய கூடையில சுமந்துக்கிட்டு போறாங்க. நம்ம ஆணி மாண்டவியர் அப்படிங்கிறவருடைய காலில் தட்டிடுது. அவருக்கு ஒரு தண்டனை. ஏன் அப்படின்னா திருடர் கூட்டத்தோட அவர் கூட இருந்தார். அரண்மனைக்குள்ள திருட போறாங்க. திருடர்கள் கூட்டத்தோட கூட வெளில வரும்போது கூட்டத்தோட கூட்டம் அவர் வந்து அரண்மனை வாயில படுத்திருக்கிறாரு. திருட போறாங்க. திருட போகும்போது வெளியில வரும்போது திருடர் கூட்டத்தோட சேர்த்து இவரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும் போது இவரும் திருடுட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு தண்டனையை இந்த மன்னர் கொடுக்குறாரு. சாதாரண மனிதர்களுக்கும் முடிவெடுக்கும் வித்தியாசம். புதுமையா அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். போன இடத்துல ஒரு இடத்த பாக்குறேன், சின்ன புகை மாதிரி இருக்கு. தவம் செஞ்சுட்டு போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா தவம் செய்யக்கூடிய நிலை உண்டு. தவத்துல உட்கார்ந்தாச்சு. ஒரு திருடி என்ன பண்ற, அரண்மனையில நகையை திருடி வர்றேன். திருடி கொண்டு வருகின்ற பொழுது ஒளியிறதுக்கு இடம் இல்லை. நேரம் அந்த கோயில போயிட்டா. இவர் கண்ணு முன்னுடைய தவத்துல இருக்காரு. நகையை அவனுக்கு முன்னால் பின்புறமா வச்சுட்டேன். முன்புறமா கிழக்கு பார்த்து அவர் உட்கார்ந்துருக்காரு. மேற்கு பக்கமா பின்புறமா நகையை வச்சுட்டு இங்க இருந்தோம்னா ராஜாக்கள் வந்து நம்மள மரண தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு தப்பிச்சு ஓடிட்டான். விரட்டி வந்தவர்கள் அப்பதான் பாக்குறாங்க இவருக்கு பக்கத்துல நகை இருக்கு. அப்ப இவன் தான் திருடி இருப்பான்னு கதையில ஏற்றாங்க. இப்ப சொல்லுங்க. சரி உங்க கதை அப்படி போடுறோம். சரி ஏதோ ஆகமத்துல திருடனை புடிச்சிட்டாங்க. அதான கதை. திருடனை புடிச்சிடுறாங்க. திருடனை புடிச்சவனுக்கு தண்டனை என்ன கொடுத்தாங்க? கழிமரத்துல ஏத்திட்டாங்க. ஆணி மாண்டவர் கேட்டாரா, நான் ஒரு முனிவர், முக்காலம் உணர்ந்தவன், அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு தண்டனை அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் இறைவன் சொன்னாரா, ஒண்ணு கிடையாதுப்பா, நீ முற்பிறப்புல 5 வயசு சிறுவனா இருக்கும் பொழுது இந்த இருக்கு பாத்தீங்களா, சாப்பாட்டுலாம் உட்கார பாத்தீங்களா, இந்த ஈய சின்ன பிள்ளையா இருக்கும் போது கையில பிடிச்சு அதனுடைய ஆசன வாயின் வழியாக ஒரு ஊசியை வச்சு நுழைச்சு அதை துன்புறுத்தி கொண்ட. எப்ப முற்பிறப்புல 5 வயசா இருக்கும் போது, 5 வயதுல ஏதாவது தெரியுமா நமக்கு? கிடையவே கிடையாது. அது அறியாத பருவம். அதுல நீ செஞ்ச தவறுனாலதான் இந்த பிறவில இப்பேற்பட்ட தண்டனை உனக்கு கிடைக்குதுன்னாங்க. அவ பாருங்க, நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா இந்த ஜென்மம் கிடையாது, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம செய்த பாவம் தீராது அப்படிங்கிறது இந்த கதை ஒண்ணு எடுத்துக்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, நலாயினியை பத்தி சொன்னீங்கல்ல. நலாயினி சூரியனை உதிக்க விடாம செஞ்சுட்டாங்க. சூரியனை வந்து உதிக்க கூடாது அப்படின்னு நின்றுச்சான் சூரியன். நம்ம என்ன பண்றாங்க, பூமியினுடைய சுழற்சி இருந்தாதான் சூரிய உதயம் வரும், உதிக்கும் மறையும். பூமி சுழற்சி இருந்தாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, தன்னுடைய கெட்டவரனை அழுத்தி பூமியை சுழற்சி செய்யாம பண்ணிட்டாங்க. பூமி சுழற்சின்னு ஒண்ணு இருந்தா தானே இரவு பகல்ங்கிறது வரும், நாள் கிடக்கும், மாதமாகும், வருடமாகும். அப்படி இருக்கும்போது பூமி சுழற்சி இல்லாமல் இருந்தா சூரியன் உதைக்குமா மறையுமா? அந்த என்ன பண்றாங்க, பூமியுடைய சுழற்சியவே நிப்பாட்டிட்டாங்களா அந்த அம்மா. ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கல்ல, 3 குழந்தைகளும் தொட்டில போட்டால, யாரு அனுசியா போட்டால, 3 மனைவிமார்களும் மாங்கல்ய பிச்சை எழுதுறாங்க. எங்க கணவனை கொடுத்துருமா, தெரியாதனமா உங்களுடைய கற்ப பரிசோதனை பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டாங்கல்ல. ஆமா, 3 குழந்தையும் தொட்டில கிடக்கு. தொட்டிலும் ஒரே நிறம், குழந்தையும் ஒரே அளவு, ஒரே உயரம், ஒரே நிறம். யாரு புருஷன் எந்த தொட்டில கிடக்கிறான்னு தெரியாது. கேள்வி கேட்டமா? கேள்வி கேட்டேன். எப்படி கண்டுபிடிச்சு 3 பேரும் கூட்டி போனாங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது பாருங்க, பார்வதி தேவி வர்றா, மகாலட்சுமி வர்றா, சரஸ்வதி அம்மா வர்றா. எங்க அப்பாவை யாரும் கண்டுபிடிக்க முடியல எங்க அம்மானால, என் பாட்டி மகாலட்சுமியால
இந்த மாமலை கண்டுபிடிக்க முடியல, ஒரே நேரமா இருக்காங்க. அப்பனா மூளைக்கு வேலை, ஒரு சின்ன அறிவுக்கு வேலை கொடுத்தாங்க. சிவனுக்கு உண்டான மந்திரம் வேணுமா? அது பஞ்சாட்சர மந்திரம், நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம். நமச்சிவாய நமகேன்னு ஒரு வாய் மூலமா சொல்றார். 3 குழந்தையும் பாக்குறாங்க, அதுல ஒரு குழந்தை மட்டும் அப்படி விரல் ஆடிக்கிட்டு. அப்ப தொட்டா சிவன் உருவானார். நாராயணனுக்கு உண்டான மந்திரம் எது? ஓம் நமோ நாராயணா. அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லுவாங்க. மந்திரத்தை சொல்லுகின்றார் மகாலட்சுமி. என் பாட்டனுடைய விரல் ஆடிக்கின்றது, தொட்டா உருவம் வந்துருச்சு. அதாவது ஒரு உயிரை படைக்கின்ற பொழுது அந்த உயிரை படைக்கணும்னா பிரம்மனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் தெரியுமா? பீஜாட்சர மந்திரம் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றார், விரல் ஆடுகின்றது. மந்திரம் சரியா சொன்னாங்க. 3 குழந்தை கணவனாக மாறினார்கள். கூட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. நீ கேட்ட கேள்வி உண்டான பதில். இப்ப நான் கேட்கிறேன், நீ யாரு? நலாயினி அப்படிங்கிற பெண்ணு அடுத்த பிறவில அனுஷியா தேவி. சரி, அப்ப நலாயினிங்கிற பெண்ணிட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா இப்பிறவில உன்னுடைய கணவர் இந்த இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகி உன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்ட, நீ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயசுல உன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்ட, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பிறவில தான் எனக்கு இப்படி ஒரு கணவர் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, அடுத்த பிறவிலையாவது எனக்கு 5 அம்சமும் பொருந்திய ஒரு கணவன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்க வந்தாங்க. ஆனா நம்ம மாத்தி என்ன கேட்டுட்டாங்க, 5 அம்சம் பொருந்தி 5 கணவர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அவதான் மகாபாரதத்தில் வரக்கூடிய திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி. பாஞ்சாலிக்கு அனுசூயா தேவிக்கு என்ன சம்பந்தம்? நலாயினி தான் கேட்கிறாங்க. நம்ம வர என்ன கேட்கிறாங்க, அடுத்த பிறவில 5 அம்சம் பொருந்திய ஒரு கணவன் வேணும் அப்படின்னு கேட்க வந்தாங்க. ஆனா வாய்க்கவே என்ன கேட்டுட்டாங்க, 5 அம்சம் பொருந்திய 5 கணவன் எனக்கு வேணும் கேட்டாங்க. அதனால தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சேர்ந்தவங்க. அப்ப 5 பேருக்கு ஒரு மனைவியா வந்து அமைஞ்சாங்க. கேட்கக்கூடிய வரத்தை சரியா கேட்காம இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க அனுசூயா தேவி, நீங்க நலாயினுடைய அவதாரம் அனுசூயா தேவின்னு எப்படி சொன்னீங்க? நான் எதுக்காக சொல்றேன், இருங்க ஒரே விஷயம், எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிட்டு போயிட முடியாது. அதுக்குள்ள விஷயங்கள் நம்ம பேசணும். ஏன்னா வலைமொழியில ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் கூட லட்சக்கணக்கில் பார்க்க போறாங்க. நம்ம ஒரு விஷயம் தவறா பேசுறாலும் அங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு அது தவறா போய் சேர்ந்துருப்பாங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், அப்ப கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல அனுசூயாவுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப கர்ணன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த கதைக்கு அதுக்கு நான் ஒத்து வரதான் சம்பந்தமாக சொல்ல மாட்டேன். இந்த கர்ணன் யாருக்கு பிறந்தான்? கண்ணன் சூரிய பகவானுக்கு பிறந்தான். யாரு அம்மா? யாரு? சூரிய குந்தி தேவி. அதாவது அப்பா சூரிய பகவான், அம்மா குந்தி தேவி. குந்தி தேவி தானே. வளர்த்தது யாரு? அதிரதன், ராதை. அதிரதன், கர்ணனை வளர்ப்பதை கேட்கிறீங்களா? வளர்க்கிறாங்க. கர்ணனுக்கு எத்தனை பிறப்பு? கர்ணனுக்கு 3 பிறவி ஒன்று இருக்கு. இது 2வது பிறவி. 3 பிறப்பு இருக்கு. ஆமா, முதல் பிறவி வந்து நரன் நாராயணன் அப்படிங்கிற பிறவி. இந்த நரன் நாராயணன்ற பிறவில தான் எடுக்கும் பொழுது 1000 கவசம் குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணன். அதனால 999 கவசத்தை குண்டலத்தை அழிச்சிட்டாங்க. 1000வது கவசத்தை குண்டலத்தை அழிச்சு அவனுடைய உயிர் போயிருக்கிறதுக்காக மகாவிஷ்ணு நரன் நாராயணனாக அவதாரம் எடுத்து அழிச்சார். சாதாரணமா கிடையாது. 12 வருஷம். ஏன் 2 அவதாரம் எடுத்தாங்க தெரியுமா? ஒருத்தன் அழிக்கிறதுக்கு எதுக்கு 2 அவதாரம்? நரன் நாராயணனாக ஏன் எடுக்கணும் அப்படின்னா, 12 வருஷம் ஒருத்தன் தவம் இருந்தா அவனோட 12 வருஷம் ஒருத்தன் போரிட முடியும். 12 வருஷம் போரிட்டாத்தான் ஒரு கவசம் ஒரு குண்டலத்தை அழிக்க முடியும். அப்ப ஒரு ஆளை ஓடிக்கிட்டு சரி, வள்ளி பேர் வள்ளி சுவாமி காவலுக்காக வந்திருக்கீங்க. நம்பி தலைவர், நங்கை கோயில், வள்ளி காவல், சிறை காவல். பேச்ச சுவாரஸ்யமா கேட்டீங்கன்னா பேசுறேன். அந்த பக்கம் கொஞ்சம் பேசிட்டே இருக்காங்க போல இருக்கு. நானும் என்னமோ மன்னிப்பு கூட கேட்டேன், ஒன்னும் ஆகல. சரி, எங்க பருவங்கள் 7 பேதை பதுமை மங்கள் மடங்கு அறிவை தெரிவி பேர்ல பெற்று கூட 7 மங்கை பருவம் 12 13 பருவத்துக்கு தகுந்தார் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, புடிச்சிருந்தா கட்டிக்கிறேன்.
செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டார் என் வகையில் ஆதாரம் இல்லை. அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கு இருக்கிற பத்தியம் போயிட்டு வர உள்ள முழு பைத்தியம். உங்களை சொல்றப்பா பிடிக்கல. எங்களுக்கு பிடிச்சது. ஆமா சுத்தமாவே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலாமா? ஆமா விடியறதுலாம் கல்யாணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்படலாம் பண்ணணுமா இல்லையா? கரெக்டுமா? ஹலோ சகலமும்
கந்தமார்களை படைத்த மகளுடன் தொழிலாளர் செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார்கள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக தனியார் மடியே மடியும் ஒளியே ஒளிரும் அறிவுடைந்த அடியே அடியும் அடிக்கழகே அழுதாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரதும் இருந்தே பணியே ஒருவன் பவிந்த